பேசலாம். எல்லோரும் வளர்ந்திருப்போம். முதலில் ஆங்கிலத்தில் சங்கீதம் 103 1 10 வரை வாசிப்போம். அதற்கு பின் தமிழில் வாசிக்கலாம். Praise the Lord, my soul. O my inmost being, praise His holy name. Praise the Lord, my soul, and forget not all His benefits, who forgives all your sins and heals all your diseases, who redeems your life from the pit and crowns you with love and compassion, who satisfies your desire with good things, so that your youth is renewed like the eagles. The Lord works righteousness and justice for all the oppressed. He made known His ways to Moses, His deeds to the people of Israel. The Lord is compassionate and gracious, slow to anger and abounding in love. He will not always accuse, nor He will harbor His anger forever. He does not treat us as our sins deserve, or repay us according to our iniquities. Amen. Thank you, Jesus. Hallelujah. இப்போ தமிழ் வாசிப்போம். வாசித்து பிரேவலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். களவுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழாயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தனது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கின்றார். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. முதலாவது திருப்பி வாசிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. ஆமேன். தேங்க்யூ. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரை உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இன்று அழைத்து வந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை அறிந்தவர்கள் ஆண்டவரே, அறியாதவர்களை நீ அழைத்து வர்றதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உமது வார்த்தையை கொண்டு நீ பேசுறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், துதிகர மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்களை காக்கும் தெய்வமாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைய ஆண்டவரே ஆராதனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை துதி வேலைகளை ஆண்டவரை நீர் அசைவாடுகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாத்திய கருவிகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றும் ஆண்டவரை உமக்கு ஏற்றபடி நாங்கள் வாசிக்கவும் ஆண்டவரை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து நீர் ஆண்டவரை கிருபையாய் இறங்குறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. வார்த்தை பகுதிகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களுக்கு ஆண்டவரை நீ பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்கள் செவிகள் துறந்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை கொண்டு போகத்தக்க வார்த்தை நீர் எங்களுக்கு தர்றதுக்காய் உமது மன்னாவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் உம்மோடு பங்காளிகளாக இருக்கவும் நாங்கள் உமக்கு முதல் ஆண்டவரை நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை முதலில் பங்கை உமக்கு நாங்கள் செலுத்தவும் எங்கள் மனதை ஆண்டவரை எங்கள் இதயத்தில் ஆண்டவரை நீர் பேசுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலயத்தை கட்டவும் நாங்கள் உமது சேவையை செய்யவும் ஆண்டவரை எங்களை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் அப்படி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நாளை மறுபடியும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஆராதிக்கின்றவரை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சாமி வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடல்கள் மூலமாய் அவரை நாங்கள் உயர்த்தி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கோம். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உணர்வோம். அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம்.
உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா நேற்றும் என்றும் என்று மாறாத எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி 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 சோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்திலே உணர்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. I live for you.
Thank you.
யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என்னை கண்டு கண்ணீரை துடைத்தது தானவனால் கண்மணி போல கரப்பிடித்து காத்தது கலங்கிருக்க என்னை கண்டு கண்ணீரை துடைத்தது தானவனால் கண்மணி போல கரப்பிடித்து காத்தது நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் மரணத்தின் காலைகளில் மனசலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு சந்தீரையா மரணத்தின் காலைகளில் மனசலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு சந்தீரையா உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை காணந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து நீரில்லாய் இந்த வாழ்க்கை வீணாகவே போவதையா உம்மை காணந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து நீரில்லாய் இந்த வாழ்க்கை வீணாகவே போவதையா இரண்டாய் ஆராதிப்பேன் எல்லோரி ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் இரண்டாய் ஆராதிப்பேன் எல்லோரி ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை தானே நம்புவேன்
உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே யாருண்டு ஆண்டவரே நன்மை செய்ய ஆண்டவரே நீர் மாத்திரமே இருக்கிற ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே எங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை காத்து ஆண்டவரே எங்களை காத்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்ட எங்களுடைய தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் வல்லவராய் இருந்து நல்லவராய் இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர்கள் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை போல நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை போல நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் உம்மை தானே நம்புவேன் உம்மை தானே நம்புவேன் தேவனாண்டவரே தேவனாண்டவரே எனக்கு ஆண்டவரே துணையாக இருந்து ஆண்டவரே என்னாலும் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை நடத்துகிற தேவனாய் இருக்கிறாண்டவரே துணையாக இருக்கிற தேவனாண்டவரே அப்பா நாங்கள் நெருக்கப்படுகிற வேலைகளிலே ஆண்டவரே எங்களை அரவணைத்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேர்ச்சி மகனே மகளே கலங்காத திகையாதே நான் உள்ளே இருக்கிறேன் தேவாசி அம்மா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே யாக்கோபின் தேவனாண்டவரே எனக்கென்று ஆண்டவரே துணையாய் இருக்கிற ஆண்டவரே என்னுடைய தகப்பனாய் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆளுகை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் நீதியின் தேவன் ஆண்டவரே நீர் அரசாடுகிற என்னுடைய தேவன் அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆளுகை செய்கிற என்னுடைய தேவாதி தேவன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா நன்றி 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரைகள் மத்தியில் அசைவாடுகிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபை காய் நன்றி. ஹல்லேலூயா யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் குறையில்லை நாடும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே
செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் நம் தேவன் நமக்கொன்றும் குறையவரே எந்நாளும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே எந்நாளும் நடத்துவாரே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே எந்நாளும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே எந்நாளும் நடத்துவாரே ஏதுமில்லை என்று கவலையில்லை துணையாளரை விட்டு விலகவில்லை ஏதுமில்லை என்ற கவலையில்லை துணையாளரை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் நம் தேவன் எனக்கென்றும் துணையவரே எந்நாளும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே எந்நாளும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே எந்நாளும் நடத்துவாரே நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபைகள் மத்தியிலே இருக்கிறது காயங்களுக்கு நன்றி ராஜா கர்த்தாவே உம்முடைய கிருபைகள் மத்தியிலே இருக்கிறது காயங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் மத்தியில் ஆசீர்வாதங்களுக்கு காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நிர்வாணங்களை ஞானமாய் உண்டாக்கி சமுத்திரங்களையும் கர்த்தாவே எல்லா சந்துக்களையும் மனிதர்களையும் சகல காட்டுகள் சகலவற்றையும் உருவாக்கி கர்த்தாவே யாவற்றையும் ஆளுகிறவர்
உருவாக்கினீர். உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிறைந்தீரப்பா. நாங்கள் விழுந்த பொழுது உம்முடைய குமாரனை அனுப்பினீர், எங்களை தூக்கி எடுத்தீரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய சமூகத்தை அனுப்பி உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய காரணத்தினால் எங்களை மூடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய காரணம் எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய், எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லாருமே ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம், அவரை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோம். அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்த பொழுதெல்லாம் எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை எங்கள் மேல் விளங்க பண்ணி அவருடைய பிள்ளைகளா எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுகிறதுக்காக சொல்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இல்லாத இடங்களுக்கு எங்களை கூட்டு செல்லாதபடி கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் மேகங்களினால் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லாததாக நீர் எங்களை இன்றும் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய சமூகத்திலே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஏற்று நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஏற்று என்றும் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிறைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அசைவாடுதலுக்குள்ளாய் கர்த்தாவே, உடைய அன்புக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல நீர்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வசனத்தோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, ஏழைகளாய் இருந்த எங்களை கர்த்தாவே, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தின் நிறைவினாலே எங்களை நிறைக்கிறவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய வசனத்தோடு கூட நீங்க பேசுங்க. உம்முடைய வசனத்தினால எங்களை போஷித்தருளுங்க. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவே, எங்களுடைய பசி தாகங்களை தீர்க்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
எல்லாரும் நம்முடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஆமென். Amen. It's a competition. All the adults, one time. Hallelujah. எல்லா பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை Hallelujah சொல்லுவோம். Not the kids. Hallelujah. Hallelujah. Now all the kids. Everybody together. Hallelujah. Which sound is more? One more time. All the kids together. Hallelujah. இப்ப பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து Hallelujah. Hallelujah. Amen. Amen. Let's turn our Bible. So, we're going to learn today. So, in His light, we see the light. What does that mean? In His light, we see the light. Okay? So, we're going to see it. Without the light from God, okay, without the light from God in this world, without His light, we are not alive. Okay? We are not alive without His light. Amen. தேவனிடத்தில் கிடைக்கிறதான அந்த ஒளி இல்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த ஒளி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான இந்த ஆவிக்குரிய இந்த ஒளி எங்களுக்கு வராவிட்டால் நாங்கள் உயிரற்றவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாழ்கிறோம், அவருடைய ஒளி அவருடைய அந்த பலன் எங்களுக்குள்ள வராவிட்டால் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்றோம், எல்லாரும் சுவாசிக்கிறோம், எல்லாரும் நடக்கிறோம், எல்லாரும் பயணம் போகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவருடைய ஒளி எங்களுக்குள்ள வராவிட்டால், அவருடைய ஒளி எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நாங்கள் இன்னமும் இருள தான் இருக்கிறோம். எப்படி? இன்னமும் இருள தான் இருக்கிறோம். வாசிங்க யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். John chapter 3 verse 19. John chapter 3 verse 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து அவர் எங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டு எங்களுக்காக மரித்து எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைத்தவரை நாங்கள் மறந்து எங்களுடைய சொந்த வழியிலே நடக்கிற பொழுது அதன் மூலம் வருகிறதான ஆக்கினை தீர்ப்புக்கு அவர் பொறுப்பல்ல. ஆமென். நாங்களாக தேடிக்கொள்ளுகிறதான இந்த வழிக்கு அவர் காரணர் அல்ல. அவர் எங்களை சோதிக்கிறவர் அல்ல. அவர் எங்களை சோதனையில விழ வைக்கிறவரும் அல்ல. நாங்களாக தேடிக்கொள்ளுகிறது தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு. அதான் இயேசு அழகா சொல்றாரு. எப்படி? இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்திருந்தும்
அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்திருந்து மனுஷர் எல்லாருடைய இருதயங்களிலே பிரகாசிக்க வந்திருந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த நேரத்துல தேவதூதர்கள் போயிட்டு மேய்ப்பரிடத்துல என்ன சொன்னாங்க? இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு தேவ செய்தி வந்திருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல அதுவரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? இருளில் மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். மரண பயத்தின் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவர் ஒளியை கொண்டு வருகிறார். அந்த ஒளியை கண்டும் காணாதவர்கள் போலவும் பார்த்தும் பார்க்காதவர்கள் போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Can you read chapter 3 verse 19? This is the verse. Light has come into the world, but the people love darkness instead of light because their deeds were evil. So the light came to this world, but no one accept that light. The reason? They think I am living in the light. I am, but they are not living in the light. So in the outer world, they say I am living in the light, but actually they are in the darkness. So this darkness take them to the judgment. The light take you to the eternal life. The darkness take you to the judgment. So the reason why we are not living in His light is not shining upon us. The reason we are not giving ourselves to Him. If you giving ourselves to Him, the light will shine. When the light shine, we are ready to shine, so the others can see the light from us. Understand? Amen. அவர் எங்களுக்கு ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்திருந்தும் நாங்கள் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாததுனால நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடி இருக்கிறோம். அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இல்லாதபடியினால தான் நாங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒளி எங்களிடத்தில் வருமாயிருந்தால் அந்த ஒளியிலே நாங்கள் நடக்கிற பொழுது எங்களிடத்திலே இருந்து வீசுகிறதான அந்த ஒளியை கண்டு மற்றவர்கள் ஓடி வருவார்கள். ஆமென். ஆனா இன்றைக்கு நாங்கள் அந்த ஒளியை தேடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒளியை கண்டும் காணாதவர்கள் போல இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டிய நேரம் தேவனிடத்தில் இல்லாதபடி எங்களுடைய சொந்த வேலைகளை செய்கிறோம். சங்கீதம் 36:9, Psalms 36:9. சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். The eternal life in Him, and the light is shining upon us. Because of His light, we are walking in His light. We are walking in His light. This is the reason the eternal life, the eternal spring is overflowing us. Amen. அந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து வருது? எங்களுடைய உள்ளத்துல இருந்து வருது. எப்படி வருது? அந்த ஜீவ ஊற்று எங்களிடத்துல இருந்து வருகிறதுக்கு காரணம் அந்த ஒளி எங்களிடத்துல இருக்கிறதுனாலதான். ஆமென். அந்த ஒளி எங்களிடத்துல இல்லைன்னு சொன்னா இந்த ஜீவ ஊற்று இல்லை எங்கள்கிட்ட. இந்த ஒளி எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் அந்த ஜீவ ஊற்று எங்களை என்ன செய்கிறது? பாய்ந்து ஓட செய்கிறது. எங்களுடைய நிழலிலே அநேகர் வந்து தாகம் தீர்த்துக் கொள்கிறார்கள். Amen. If there is no light, there is not
the spring water not overflowing from us. If the water not overflowing us, no one could come. If the water is overflow, people come and take the water from you. Amen. This is why we say, sing, pray, worship Him. When you worship, when you pray, when you meditate the Bible, true to God, the Spirit of God is moving in you. When the Spirit of God is start moving in you, your water start to overflow. Amen. நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆவியிலே நாங்கள் நிரம்பி இருக்கிற பொழுது இந்த ஜீவ ஊற்று என்ன செய்கிறது? எங்களுடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிறது. அந்த ஜீவ ஊற்று எங்களிடத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிற பொழுது ஜனங்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? எங்களிடத்தில் தாகம் தீர்த்துக் கொள்கிறார்கள். எப்படி தாகம் தீர்க்கிறார்கள்? நாங்கள் தேவனுடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய கற்பனைகளின் படி எல்லாம் செய்கிற பொழுது அவர்கள் எங்களிடத்தில் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், வசனத்தை போதிக்கிறோம், அவர்களும் விசுவாசிக்கிறார்கள். ஆமென். இந்த ஒளியை இப்ப சங்கீதத்துல சங்கீதம் 36:9 இந்த வசனத்துல என்ன சொல்றார்? இந்த ஜீவ உம்முடைய ஒளியிலே நாங்கள் நடக்கிறோம். இப்ப இந்த பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது? புதிய ஏற்பாடுல. ஒரு தடவை அவர் இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் அந்தகாரம் இந்த பூமியை மூடி இருந்தது. ஆனா தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் தமிழ்ல உண்டாக கடவுள் இருக்குது. There will, I was in English. Genesis chapter 1 verse 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். In English, and God said, let there be light. Let there be light. வெளிச்சம் இருக்கட்டும். என்னிடத்தில் இருக்கிறதான இந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கட்டும். இந்த உலகம் இருளில் இருக்குது. இந்த முழு உலகமும் இருளில் இருக்கிறது. இந்த உலகத்திலே என்னாலே கொடுக்கப்படுகிற இந்த வெளிச்சமானது இந்த உலகத்திலே இருக்கட்டும் என்றார். அவர் முதல் இந்த உலகத்தில் வைத்தது மனுஷனையோ ஆடு மாடுகளையோ வேற எதையுமே இல்லை. அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்து அனுப்பினது ஒளியாகிய அவரை. அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஷைன் பண்ண வெளிக்கிட்டார். அப்பதான் இந்த உலகத்தில் எல்லாமே உருவாகிறது. If there is no light, is anything grow? Is anything grow without light? No. Girls, without light anything grow? You know what happened? Go home and check. Take a plate or cardboard or something. Take a piece of grass. Close it with the paper or board. See in 3 days what happened. Everything turning to yellow. If you cover that for another 3 days, it's all start to die. If you see another 3 days, nothing in there. Why? No light. No light. In our life, if there is no light, the life is gone. Amen. எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். நான் பார்க்குறோம், இந்த புல்ல ஏதாவது ஒரு காரியம் மூடி வச்சிருந்தோம்னு சொன்னா போய் செஞ்சு பாருங்க. ஒரு 3 நாளைக்கு மூடி பாருங்க, மஞ்சள் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 நாள் மூடினா கருகிரம் எல்லாம். இன்னொரு 3 நாள் மூடினா அந்த இடத்துல புல் இருந்ததாண்டே தெரியாது. காரணம் என்ன? இந்த ஒளி இல்லை. இப்ப இந்த ஒளி இல்லைன்னு சொன்னா தாவரமே வளராது. அப்ப மனுஷன் மட்டும் எப்படி வளருவான்?
அதுதான் பவுல் அழகா தெளிவாக சொல்றார். பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரனுக்கு சொல்ல அவன் புரிந்து கொண்ட அந்த வெளிச்சத்தை யோவானுக்கு வெளிப்படுத்துறார். அதுக்கு பிறகு பவுலுக்கு வெளிப்படுத்துறார். பவுல் அவனுடைய நிருபத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். எப்படி? ஒளி ஒளி ஒளி. அந்த ஒளி இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஒளி இல்லாமல் எங்களால் நீங்கள் ஒரு இருளில் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அடர்ந்த காடு. இப்போ அந்த காட்டுக்குள்ள உங்களிடத்துல டார்ச் லைட்டும் இல்லை, உங்களிடத்துல எந்த ஒரு நெருப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு பயம், தெரியாது, முன்னால் என்ன நிற்குதுன்னு தெரியாது, எங்களுக்கு பின்னால் என்ன நிற்குதுன்னு தெரியாது. ஆனா இப்ப நீங்க இந்த இருளுள்ள போய் கொண்டிருக்கும் பொழுது இப்ப உங்களிடத்துல ஒரு வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சத்துல இப்ப பார்க்கக்குள்ள என்ன தெரியும்? அந்த இடத்துல என்ன நிக்குதுன்னு தெரியும், எங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். அதுதான் இந்த இருளுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும். இப்ப இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, இதுக்குள்ள ஒளி வர முடியுமா? சொல்லு. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வெளிச்சம் இருக்குது, இருள் இதுக்குள்ள வர முடியுமா? முடியுமா? ஒரு கருப்பா ஒரு இருட்டை கொண்டு வர முடியுமா? So it's brighter, and then there is a lot of lights. Can you bring up darkness in here? Piece of darkness? No. But there is a darkness, covered with darkness here. Can you bring a piece of light? Yes. In the darkness, light will shine. But in the light, darkness cannot work. If we are working in the light, there is no darkness could control us. If there is no light is shining on us, then we are saying, oh, we are working on the light. Oh, we are working on the light. We are working on the light. But the light not shining. Because darkness, there is a darkness. Amen. யோவான் 1-வது அதிகாரம் 4-5 வசனம். John chapter 1 verse 4 and 5. யோவான் 1-வது அதிகாரம் 4-5 வசனம். John chapter 1 verse 4 and 5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு, அவரிடத்துல ஒளி இல்லை, அவரிடத்துல ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் என்ன செய்தது? ஒளியாய் பிரகாசித்தது. ஆமென். அந்த ஜீவனை எங்களுக்கு தந்தார். அந்த ஜீவனாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? உயிர் வாழுகிறோம். நாங்கள் உயிர் வாழ்கிறபடினால் எங்களுக்கு இருக்கிற இந்த ஜீவனை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த ஆச்சரியம் அது ஒளியாக தோன்றுகிறது. ஆமென். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. This is what I taught. Okay. Can you read that in English? 4 and 5. In him was life. In him was life. And that life is the light of all mankind. That light is for all mankind. Is all mankind. Doesn't matter. In Asia, Africa, Europe, America, everywhere, the same light. So the same sun is shining a whole globe. The same God, the same light shine into all the mankind. Amen. It doesn't matter black or white or brown or green, red, whatever. But his light is shining. அவருக்கு அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்ன செய்கிறதாம்? இப்ப மனுஷருக்குள்ள ஒளி வீசுகிறது. அந்த ஜீவன் இதுக்குள்ள இருந்தா இப்ப எப்படி வைங்க,
ஒரு 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 மரத்தை நாட்டுகிறோம். அந்த மரத்தை நாட்டுகிற பொழுது அந்த மரத்துல ஒரு சொட்டு ஜீவன் இருக்கிறது. எவ்வளவு ஜீவன்? ஒரு சொட்டு ஜீவன் இருக்கிறது. இப்ப இந்த சூரியன் வருகிற பொழுது அந்த மரம் என்ன செய்யுது? தலைக்குது. செத்துட்டு மரம், அந்த மரம் செத்துட்டுது. ஆனா தண்ணி ஊத்திட்டோம், ஒரு பலனும் இல்லை. இப்ப 2வது நாள் சூரியன் வருகிறது. சூரியன் வருகிற பொழுது என்ன நடக்குது? தானா இந்த மரம் எழுப்பி நிற்குது. நாங்களும் அப்படித்தான் இருந்தோம், இருள்ல இருந்துட்டு இருந்தோம். இருள்ல இருக்கிற பொழுது இப்ப ஒரு ஒளி எங்களுக்குள்ள வந்தது. அந்த ஒளி வந்த பொழுது நாங்க இப்ப எழுப்பி நிற்கிறோம், பிரகாசிக்கிறோம். ஆமென். We receive this life because that light is shine upon us. If the light not shine upon us, there is no life. Amen. That's what John talking about here. Amen. நாங்களாம் அந்தகார இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம்? அந்தகாரத்தில், இருளின் ஆதிக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த ஒளி எங்களிடத்தில் பிரகாசித்தது. ஆகவே நாங்கள் ஒளி இடத்துக்கு வந்தோம். இப்ப நாங்க என்ன செய்கிறோம்? ஒளி வீசுகிறோம். ஆமென். இது அந்த சுவிசேஷம். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஒளி எங்க இடத்துல வீசுகிறது. மனுஷர்கள் எங்களை தேடி ஓடி வராங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் மனுஷர்கள் மேல இந்த ஒளியை உதிக்க பண்ணுகிறதுக்காக தான் அவர் பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவர் பிறந்தவர், பூமியிலே மனிதனாக பிறந்தவர். அவர் இப்ப என்ன செய்கிறார்? எல்லா மனுஷனுக்கும் ஆல்ரெடி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டார். அந்த வெளிச்சம் என்ன, அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? அந்த வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டான். தன்னுடைய லைஃப்ல இருந்து இந்த வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டான். இப்ப அவன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான்? கண்ணிருந்தும் காணாதவர்கள் போலவும், காதுகள் இருந்தும் கேளாதவர்கள் போலவும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண் இருக்குது, கண் தெரியுது, ஆனா பார்க்க முடியுதில்லை. எதை பார்க்க முடியுதில்லை? நன்மையை பார்க்க முடியுதில்லை, நல்ல காரியத்தை பார்க்க முடியுதில்லை, சமாதானத்தை பார்க்க முடியுதில்லை. ஆனா கண் இருக்குது, கண்கள் தெரிகிறது. இந்த காது கேட்குது, ஆனா நல்ல செய்தியை கேட்க முடியுதில்லை. இந்த உலகத்தினுடைய அந்தகாரங்களை மூடிக்கொண்டிருக்கு. இப்ப அந்த ஒளி எங்களிடத்துல மறுபடியும் மனித அவதாரத்துல இந்த பூமியில வந்து பிறந்து ஒளியை கொடுக்க ஆரம்பிக்குது. இப்ப அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஒளியிலே நடக்கிறவன் அவன் இருளிலே நடவாதபடி அந்த ஒளி அவனை என்ன செய்கிறது? நடத்தி செல்கிறது. அவன் இன்றைக்கு இந்த பாவத்துடைய விளைவினால்தான். பாவம் என்ன? பாவம் என்ன? கொலை செய்கிறது, களவெடுக்கிறது, திருடுறது, விபச்சாரம் பண்றது, அந்த காரியம், இந்த காரியம், இது மட்டும்தான் பாவமா? தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்காதபடி, தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு செலவழிக்காதபடி இருக்கிறதும் பாவம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத எல்லாமே பாவம் தான். அதுல வந்து எப்படி சொல்லிடுவோம்? இது ஒரு சின்ன பாவம், பெரிய பாவம். சின்ன பாவமா இருந்தா என்ன, பெரிய பாவமா இருந்தா என்ன? சின்ன பாம்பா இருந்தா என்ன, பெரிய பாம்பா இருந்தா என்ன? ரெண்டும் என்ன செய்யும்? கொத்ததான் செய்யும். ரெண்டும் பாவம், பாவம் தான். நாங்கள் பாவம் செய்தால் என்ன, தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நின்றால் என்ன, தேவனுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யாமல் இருந்தால் என்ன, எல்லாமே பாவம் தான். ஆமென். இப்ப தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல நிற்கிறோம், தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், தேவன் விரும்புகிறதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். இப்ப இருள் எங்களை என்ன செய்கிறது? பற்றி கொள்ளுகிறது. இப்பதான் என்ன செய்கிறோம்? இந்த பாவத்தின் விளைவினால நாங்கள் ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பு செலுத்தாதபடி தேவனுடைய காரியத்தில் நாங்கள் தேவனை ஆகாய புத்தகத்தில் என்ன தெரியுமா, மல்கியா புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எல்லாரும் நினைச்சு கொள்றது என்ன தெரியுமா, இதை காணிக்கைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்றார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இல்லவே. ஆனா வஞ்சிக்கிறீர்களே. எப்படி வஞ்சிக்கிறோம்? அதுல அந்த வசனம் இப்படி, அதுல ஒரு வசனத்தை இப்படி போட்டுட்டார். அந்த வசனத்துல காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் கொடுக்கிறதுனாலும். ஆனா அது மாத்திரமல்ல, எதனாலையும் வஞ்சிக்கிறோம்? காணிக்கை தசம பாகம் மட்டும் இல்ல, அவருக்கு கொடுக்கிற நேரத்துல வஞ்சிக்கிறதும் வஞ்சகம் தான். 24 மணித்தியாலத்தை கொடுத்திருக்கிறார், 7 நாளை தந்திருக்கிறார், 365 நாளை தந்திருக்கிறார். இந்த 365 நாளைக்கும் நாங்கள் ஒரு தசம பாகம் கொடுக்கணும் தானே? அதை எல்லாரும் மறந்துடுறோம், அதை எல்லாரும். ஆனா எதை பேசுறோம்? அவருக்கு கொடுக்கணும் பிரதர், அவருக்கு கொடுத்தா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் நினைப்பு இப்படிதான் இருக்கும். பாஸ்டர் சாப்பிட்டு போனாருன்னு சொன்னா blessing. Amen. That's enough. Pastor come to your house, you give a food, then the blessing coming, it's come. Not enough. If you want to receive the blessing, you should give the time in your physical, in your spiritual, financially, every part of our life, we should give an offering to Him. Not only money. He said He don't need the money. This is the human nature. Human thinking, oh, if I give a tithes, if I give an offering, oh, that's enough. He don't need your money. He don't need your offerings. He's rich. He is rich in everything. But He is seeking in you how generous you are. In your time, in your wealth, in your spiritual life. But what do you think? Only the wealth? No. In our spiritual life, very important. In the spiritual life also we need to give offering for Him. How we give offering? Pray, worship, read the Bible, meditate the Bible, telling the gospel, spread the word. Amen. நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ 10 ரூபாய் காலையத்தில் போட்டுட்டா முடிஞ்சு, கதை முடிஞ்சு, அவ்வளோதான், அதோடைய ஆசீர்வாதம் இல்லை. நாங்கள் என்னென்னத்தில் கொடுக்கணும்? பழைய ஏற்பாடு காலத்தில் என்னென்னத்துலலாம் காணிக்கை தசம்பாகம் கொடுத்தாங்க தெரியுமா? கடுகு, வெந்தயம், சீரகம், பருப்பு எல்லாத்துலேயும் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் எதையெல்லாம் தருகிறாரோ எல்லாத்துலேயும் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா மனுஷன் இன்றைக்கு என்ன தெரியுமா செஞ்சிட்டான்? அந்த செய்திய, அந்த வார்த்தைய தங்களுக்கு வசதியா மாத்திட்டாங்க. எப்படி? இன்றைக்கு ஆசிய நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா இந்த சுவிசேஷம் அப்படியே பிரசங்கிப்பாங்க. இப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல காணிக்கப்பட்டியில மட்டும் இல்ல, காணிக்கப்பட்டியில காணிக்க மாத்திரமல்ல, என்ன கொண்டு வராங்க? அரிசி கொண்டு வராங்க, பருப்பு கொண்டு வராங்க, நிலத்துல விளையிற விளைச்சலை கொண்டு வராங்க, ஆலயத்துக்கு ஒரு ஆடை கொண்டு வந்து விடுறாங்க, மாடை கொண்டு வந்து விடுறாங்க. எதனால? வசனம் சொல்லி இருக்கு. ஆனா அதே நேரம் அதே வசனம் எங்களை என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடு கொடு கொடுன்னு சொல்லுது. அதை மறந்து. ஆமென், ஆமென். Isaiah chapter 60 verse 2 and 3. Isaiah chapter 60 verse 2 and 3. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். எதை மூடுமா? இந்த பூமியை காரிருள் மூடி வைத்திருக்கும்.
சத்துருவான் எப்பொழுதுமே இருளிலே ஜனங்களை வைத்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் அந்த வசனத்தை இப்படிதான் வாசிக்கணும். ஆனாலும் வாசிங்க 62 chapter 60 verse 2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நாங்கள் ஒளியில நடக்கிற பொழுது இந்த ஒளி பிரகாசிக்கிற பொழுது ஜனங்கள் எங்களை தேடி வருகிறார்கள். ஆமென் ஆமென். எப்படி சந்தையில மனுஷர் கூவி கூவி விற்கிறாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, 5 ரூபா 10 ரூபா. அவர்கள் கூவி கூவி விற்கிறதுனால ஜனங்கள் அங்க வராங்க. இப்ப ஒளி எங்களிடத்துல இருக்கிறதுனால இந்த ஒளி வீசுகிற பொழுது இங்க கொஞ்சம் சூரியன் உதிக்கிறது, இங்க போவோம். இவரிடத்துல கொஞ்சம் சூரியன் உதிக்கிறது, நீதியின் சூரியன் உதிக்கிறார், இவரிடத்துல போய் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வோம். ஜனங்கள் ஓடி வராங்க. ஜனங்கள் மாத்திரமா ஓடி வராங்க. யார் யார் வாருது? ராஜாக்களும் வராங்க. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டார். நாங்க பைத்தியக்காரனை போல சுத்திட்டு தான் தெரிஞ்சோம் இந்த உலகத்துல. பைத்தியக்காரர்களை போல சுட்டி திரிந்த எங்களை தேவன் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி அவர் என்ன செய்கிறார்? இப்ப ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிரபுகளுக்கும் தேவனை பற்றி சொல்லுகிறதுக்கு எங்களை வைத்திருக்கிறார். ஆமென். Can you read that? For behold, the darkness shall cover the earth, and gross The darkness shall cover the earth. It's only the darkness can cover the earth. If you live in this darkness, and now you are living in the darkness. And gross darkness the people, but the Lord shall rise upon thee, and his glory shall be seen upon thee. The glory of the God shall shine upon you. When the glory of the God will shine, and then you will be shining to others. Amen. When you start to shine, the people coming to you to get this light. How we went to get the light from him, the same way the people, the king and the rich people and the educated people, whatever so and so, they are coming to you to get this light. Where did you get this light? Now we are telling the only way, our Savior Jesus Christ is that light. Amen. இந்த பூமியை மூடி இருந்த பாவ இருள்ல, பூமியை மூடி இருந்த இந்த பாவ இருள் அந்தகாரம், அந்த அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்தகாரம் என்ன செய்யுது? எங்களை அப்படியே பிடிச்சு வச்சிருக்குது. இப்ப இந்த ஒளி பிரகாசிக்கிறது. ஒளி பிரகாசிக்கிற பொழுது நாங்கள் அந்த இருளில் இருந்து விடுதலை ஆகிறோம். ஜான் chapter 8 verse 12. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.
இயேசுவை பின்பற்றவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறதுனா பெற்றிருக்கிறார்கள். Can you read that in English? When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. Have the life of light. எங்களுக்குள்ள இருக்கிறது இந்த ஜீவனாகிய ஒளி. ஆமென். இந்த ஜீவ ஒளி இல்லாட்டி பாவ இருள்ல தான் வாழ்ந்துருக்கோம். ஆமென். யூதா 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. Jude chapter 1 verse 13 says, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை கேட்காதபடி இன்றைக்கு யார் யாரெல்லாம் காதுகளை மூடி வச்சிருக்கிறாங்களோ, தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை கேட்காதபடி யார் யாரெல்லாம் காதை மூடி கண்களை மூடிக்கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கெங்க நடந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? யூதா அழகா சொல்றான். எப்படி இருக்கிறாங்களா? நுரை தள்ளுகிற கடல் அலைகளை போல. எப்படி? கடல் அலை வருது. கடல் அலை வருகிற பொழுது எப்படி வரும் பாத்துறீங்களா? அப்படி நுரை தள்ளிச்சு வரும். ஆனா தண்ணி உப்பு தண்ணி தான் இருக்குது. நீங்க நல்ல நுரை இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா எல்லாம் கரைஞ்சிடும். ஆனா இந்த கடல் அலை என்ன செய்யுது? நுரை தள்ளிட்டு வருது. அடுத்து சொல்றார், எப்படி சொல்றார்? மார்க்கம் தப்பி இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் என்ன தெரியுமா செய்யுது? அதனுடைய பாதையில தான் போயிட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று தப்பி தவறி திசை மாறி வேற ரூட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆகினா எங்க வந்து விடும்? பூமியில தான் வந்து விடும். தேவன் எவ்வளவு ஞானமானவர் பாருங்க. ஆனா தேவனை அறிந்தும் அறியாதது போல வாழ்கிற அறியாதவர்கள் வேற. அறிந்தும் அறியாதவர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? நாங்க வெளிச்சத்துல தான் பிரதர் ஐ அம் ஸ்டடி பிரதர் ஐ அம் வெரி ஸ்டடி. ஆனா அவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஸ்டடி பிரதர். எப்படி? ஐ அம் ஸ்டடி. இந்த குடிகாரர்களை போல. குடிகாரன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐ அம் ஸ்டடி. ஆனா அவன் என்ன செய்வான்? அவனுக்கே தெரியாது, தான் விழ போறதே தெரியாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், உலகத்து மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த குடிகாரனை போல. அவருடைய பேச்சு எப்படி தெரியுமா? குடிகாரனை போலதான். வெடிஞ்சா போயிடும். Can you read that word? Raging waves of the sea, foaming out of their own shape, wandering stars, to whom is reserved the black and the darkness forever. Blackness of darkness. How? Darkness of black or blackness of dark? Who living there? Somebody said, oh, I'm steady. Oh, I am in Christ. Amen. But they are not in Christ. They are in the edge of Christ. And they said, oh, I am unsteady. If there is a small wind come, they fall. This is what the verse says. You know all the stars, moon, sun, everything, how is traveling? There is a route. If they're missing their route to travel, what happened? They collide each other. And where is this coming to? To the earth. Think about this. Sun and the earth, Mars, Jupiter, they all traveling. By mistakenly, the Jupiter came on the
earth route. Earth running on the right side, and the Jupiter came, he started to travel on the left side. What happened? So even the stars, that's God's wonder. This is the creation of God. Everything is traveling on their route. They have their own route. But if they miss the route, how's the situation? So people of God, sometimes they're walking like that. And also something, இந்த இருளில் வாழ்கிறவர்களுக்கு யூதா நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இன்னைக்கு கர்த்தரை அறிந்தும் நாங்கள் பிரதர் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 10 வருஷமா இருக்கிறோம். நாங்களாம் பைபிளை 10 தடவை வாசிச்சிட்டோம் பிரதர். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 10 தடவை நான் முழுவதுமா வாசிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த வசனத்தை சொல்லணும்? வசனமெல்லாம் மனப்பாடமா இருக்கும். ஆனா ஆவியில் எப்படி இருப்பாங்க? அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்வார்? வாந்தி பண்ணி. ஆமென். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனம். Second Timothy chapter 3 verse 5. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அவர்கள் தேவனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். பிரதர், I am also Christian brother. You know, when I get salvation, I know Jesus since 1980. எப்படிதான் சொல்வாரு? Brother, I came to God in 1970. But the Spirit of God is not with them. How they walking? They are walking in the darkness, but they said, no, I am walking on the light. Brother, எப்ப தெரியுமா ரட்சிக்கப்பட்டேன்? 1970ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். 1990ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். நாங்க 70ல ரட்சிக்கப்பட்டேன்னா 90ல ரட்சிக்கப்பட்டேன்னு. ஆனா எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமா இருக்கலாம், ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. ஞானஸ்தானம் எடுத்ததினால பரலோகம் போக முடியாது. ஆவியானவருடைய செயல்பாடு எங்களுக்குள்ள இல்லாவிட்டால், இந்த ஒளி பிரகாசிக்காவிட்டால் பரலோகத்துக்குரிய வழியும் அடைக்கப்படும். ஆமென். வெளியில பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுமா? ஐயோ பிரதர், அந்த பிரதர் வாயை திறந்தாருன்னு சொன்னா வசனமா கொட்டுவாரு பிரதர். எப்படி கொட்டுவாரா? அவர் வாயை திறந்தாலே பிரதர் அவ்வளவு வசனம் சொல்றாரு பிரதர். அவர் அவ்வளவு வசனத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருள வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆமென். அவர் தேவனுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டுதான் அந்த இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கே தெரியுதில்ல நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. ஆமென். அந்த வாழ்வு எப்படி தெரியுமா இருக்கும்? வெறுமையான வாழ்க்கையா இருக்கும். சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது, சுகமே இருக்காது. ஓடி 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 ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா? அவருடைய சமூகத்தில் இருக்க பொழுது, அவருடைய நிழல்ல இருக்கிற பொழுது, ஒருவேளை சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய நிழல்ல இருக்கிற பொழுது அதை போல சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இருள்ல இருக்கிற மனுஷர்கள் தேவனுடைய ஆவி இல்லாததுனால அந்தகாரத்தின் பிடியில சிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே
நாம் அடைகிறதும் அடைய போகிறதுமான அந்த சொத்து, அந்த கிரீடம், அதனுடைய அருமை எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோண்ட பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்க பிரகாசித்தாராம்? எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் பாருங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் தம்முடைய ஒளியை வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தானே சொன்னாரு. ஆனா பவுல் அழகா எழுதுறாரு பாருங்க, வெளிச்சத்தை தோன்ற பண்ணினவர். இருந்த வெளிச்சத்தை அங்க காட்டினவர் இந்த உலகத்துக்கு. இந்த வெளிச்சத்தை தோன்ற பண்ணினவர், ஆதியிலே தோன்ற பண்ணின அதே தேவன், அதே ஆவியானவர், அதே தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய இருதயங்களிலும் அதை தோன்ற பண்ணுவார். அந்த வெளிச்சமானது எங்களுடைய இருதயத்திலே வருகிற பொழுது பிரகாசிக்கிறோம். ஆமென். நாங்கள் பிரகாசிக்கிற பொழுது முதல் வசனம் என்ன பார்த்தோம்? ஜாதிகளும் ராஜாக்களும் உன்னிடத்திலே. அது எப்ப நடக்கும் தெரியுமா? அவருடைய ஒளியிலே நாங்கள் நடக்கிற பொழுதுதான். ஹல்லேலூயா. Can you read that word? For God who said, "Let light shine out of darkness," made his light shine in our hearts to give us the light of the knowledge of God's glory displayed. We saw before. So in Genesis chapter 1 verse 3, he command to the light to shine when he created this world. But the same light, the same God, the same Holy Spirit is start to shine in us, and then now we are shining. Amen. நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாங்கள் இருளின் பிள்ளைகள் இல்லை. ஆமென். நாங்கள் தைரியமா சொல்லலாம், பிரதர் செய்தியை கேட்டோம், வசனத்தை கேட்டோம், அவர் பேசினார், நாங்கள் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடந்தால் இருள் எங்களை பற்றி கொள்ளாதுன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். பிரதர், இந்த ஒளியிலே நடக்கிற பொழுது எந்த இருளும் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு என்னத்துக்கு இருளுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆமென். இருளுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி சம்பந்தம்னு கேட்குறீங்களா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் எங்கெங்கெல்லாம் உட்கார்றாங்களோ நாங்களும் அங்க போய் உட்காராமலும், துன்மார்க்க எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் போகாதபடி, பாவிகள் போய் இயேசுவும் வேணும், மாதாவும் வேணும், அவரும் வேணும், இவரும் வேணும்னு சொன்னா எப்படி இருக்குதா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே அது. அப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? ஒன்று கூழ் இருக்கணும், கூழ் வேணுமெண்டா கூழை குடிக்கணும், மீசை வேணுமெண்டா மீசை வச்சிருக்கணும். மீசையும் வேணும் கூழும் வேணும்னு சொன்னா ஒட்டாம குடிக்க முடியாது. ஆமென். கூழ் குடிக்கணுமா இருந்தா மீசையில ஒட்டும். ஆமென். கூழ் குடிக்கணுமா இருந்தால் மீசையை எடுத்துதான் ஆகணும். நாங்கள் ஒளியில வாழணுமா இருந்தால் இருளை விளக்கி தான் ஆகணும். ஒளியில நடக்கணுமா இருந்தால் இருளை ஒதுக்கி தான் ஆகணும். அந்த இருளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை.
அல்லேலூயா. அந்நிய காரியங்களுக்கும் அந்நிய செயல்பாடுகளுக்கும் அந்த காலத்தினுடைய காரியங்களுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்? பங்கு கொண்டுட்டே இருந்து கொண்டு சொல்கிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க, கர்த்தர் எங்களை உயர்த்துகிறார் பிரதர், ஹல்லேலூயா பிரதர், கர்த்தர் செய்கிறார் பிரதர். கர்த்தர் செய்வார், ஆனால் நிலைக்காது. ஆமென். எப்படி தெரியுமா இருக்கும்? துன்மார்க்கன் பார்க்க பலபலன்னு செழிப்பா இருப்பான். எதை போல? பூத்து குலுங்குற பூவை போல, புல்லை போல அப்படி செழித்து வளருவான். ஒரு காற்று அடிக்கிற நேரம் பதற போல பறந்து போயிடுவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியிலே நிற்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, உஷ்ணம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, நாசமோசங்கள் வந்தாலும் சரி, அவன் உறுதியாய் நிற்பான். ஆமென். கடைசி ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் முதல் வாசிச்சோம். சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். நீர் வெளிச்சத்தை தராவிட்டால் எங்களால் பார்க்க முடியாது. நீர் இந்த உலகத்திலே வெளிச்சத்தை தராதிருந்தால் இன்றைக்கு இந்த மரம், செடி, புல் பூண்டுகள், மனுஷர்கள், மிருகங்கள் நாங்கள் பார்க்கிறது, காண்கிறது, கேட்கிறது, உணர்கிற ஒன்றுமே இருந்திருக்காது. அது போலவே நீர் இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தால் நாங்களும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்கிற மாட்டோம். ஆமென். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். யாரும் எழுந்திருப்போம். Ephesians chapter 5 verse 8. So if the light not come to this world, the world is empty, formless, no trees, no sun, no animals, no birds, no humankind, nothing. If the light is not come to this earth. At the same time, the light of God is not come to this earth. We are all in the darkness. We are empty, formless, nothing. But the light came, the world established. The light came and our life is established in Him. Amen. வாசிங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ எப்படி இருக்கிறீங்க? வாசிங்க, சத்தம் எல்லாரும் வாசிங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்திலே இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் இப்பொழுதோ நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பிரதர், சிஸ்டர், சில்ட்ரன், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். He giving a word plus a command. Can you read that word? For ye were sometimes darkness, but now ye light in the Lord. Walk as children of light. We were in the darkness. We were in the darkness in the world, but now we are not in the darkness. We are His children. We are in the light, and He is commanding the children of God, walk in the light. Please walk in the light. Amen. பவுல் எவ்வளவு அனுபவிச்சிருந்தால், ருசி பார்த்திருந்தா கர்த்தருடைய அன்பை, அந்த ஒளியிலே நடந்திருந்தால் இப்படி ஒரு வசனத்தை எழுதியிருப்பான். எவ்வளவு தூரம் கர்த்தரோடு அந்த ஒளியிலே நடந்து அந்த ஒளியினுடைய அனுபவத்தை பெற்றிருந்தால் இந்த வசனத்தை எழுதியிருக்க முடியும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே வெளிச்சத்திலே நடவுங்கள். We are the children of God
who shine the light. And he said, walk on this light. Without this light, without this word, without this, we are nothing. Without this word of God, our life is empty. Without this word of God, our life is formless. And he's reminding us again and again and again and again, just walk on the light. Walk on the light. Don't go to the darkness. The darkness is there, but no. He said, walk on the light. You see the goodness of God. அவர் சொல்றார், இருள் இருக்கிறது. ஆனா நீங்க இருள்ல இருந்து இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் காண்பீர்கள். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடக்க முடியாதபடி சத்துருவான் கொண்டு வருகிறதான எல்லா கண்ணிகளுக்கும் தப்பி கர்த்தாவே, அவன் விரிக்கிற வலைகளிலே சிக்காதபடி ஒளியிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒளியின் பிள்ளைகளாக கர்த்தாவே, ஒளியை தரித்தவர்களாக, மற்றவர்களுக்கு ஒளி வீசுகிறவர்களாக வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்று அநேகருக்கு கிடைக்காத இந்த ஒளியை எங்கள் மேல் நீர் பிரகாசிக்க பண்ணியிருக்கீங்கப்பா. எங்கள் மேல் நீர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம், நடந்து கொண்டிருப்போம், உங்களுக்காக நடக்க போகிறோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உங்களுடைய இடங்களை நாங்கள் அறிந்திருப்போம். அறிவித்தல்கள் வளமை போல கூட்டங்கள் காரியங்கள் நடக்கிறது. ஆராதனை வளம் போல நடக்கிறது. மறந்துடாதீங்க, வார சனிக்கிழமை உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். வார சனிக்கிழமை 5 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடுவோம். ஊழியக்காரங்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு வர, அந்த வசனத்தின் மூலமாய் என்ன சொல்றது, இன்றைக்கு ஒளியில் நடக்கிறோம், நாங்களும் சபை நடத்துகிறோம்னு சொல்லி நடத்த தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு என்ன நடக்குது, அலை மோதி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தேவனிடத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து தான் நல்ல லீடர். அவரை போல ஒரு லீடர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் நான் தான் லீடர். இன்னைக்கு அநேக லீடர்கள் இந்த உலகத்தில் தோன்றினாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன நீங்க செய்யுங்கன்னு சொன்னார். ஆனா இயேசு இப்படி செய்யுங்கன்னு சொல்லல. அவர் என்ன செஞ்சார், இப்படிதான் வாழணும்னு சொல்லி என்ன செஞ்சார், வாழ்ந்து காட்டிட்டு போனோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். முடிஞ்சளவு மற்றவர்களும் சொல்லுங்க. என்ன செய்யறது, இன்றைக்கு பவுல் சொன்னது போலதான் போதகர்களா ஊழியக்காரராக இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு அப்படி இருக்காதபடினால தான் இன்றைக்கி என்ன தெரியுமா, சண்டே ஸ்கூலில் போய் எல்லாரும் முந்தி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பெரியவர்களும் போய் சண்டே ஸ்கூலில் முந்தி இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆமாம். அதுபோல் மறுபடியும் 26ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை, கடைசி சனிக்கிழமை, அதே நேரம் அடுத்த கிழமை சண்டே, ஃபர்ஸ்ட் சண்டே 3ஆம் தேதி அதே ஊழியக்காரர் மறுபடியும் இந்த இடத்துல ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறார். அவர் தேவனுடைய செய்தியை கலந்து கொள்வார். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், புதிய ஜனங்களையும் கூட்டி வாங்க. அவர்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது பலவீனங்கள் வியாதிகளாக இருக்குமா இருந்தால் அவர்களை கூட்டிகிட்டு வருவோம். தெரிஞ்சவங்களும் சொல்லுவோம், கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும். என்ன சொல்கிறது, வந்தால் தான்
கிடைக்கும். நான் போனதெல்லாம் பார்த்தேன். தேடுங்கள், கண்டடைங்கள், தட்டுங்கள், அப்படின்ட்டு கேட்கணும். கேட்டுக்கொள்ள தான் அவர் தருவாருங்களே. அப்போ இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஃப்ளையரை நான் குரூப்லையும் போட்டு விட்டுனேன். குரூப்லையும் போட்டிருக்கிறோம். எல்லா ஜனங்களும் அதில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் கட்டாயம் பார்ப்பாங்க. தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஊழியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் என்னென்ன வழிகளை வச்சிருக்கிறாரோ எல்லா வழிகளையும் அவர் ஊழியத்தை கொண்டு செல்வோம். ஆமென். எல்லாருமே ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளந்து அமுக்கி குலுக்கி சரிந்து உங்கள் மடியிலே விழும்படி போடுவார்கள். கர்த்தாவே, எந்த அளவினால் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை அளக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோமோ அவ்வளவு நேரத்துக்கு தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, துன்மார்க்கனை போல கர்த்தாவே செழிப்பாய் இருந்து காற்றடிக்கும் பொழுது பதரை போல போகாதபடி கர்த்தாவே நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தாவே எப்படிப்பட்ட வறட்சியிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் கர்த்தாவே அவர்கள் கனி தருகிற செடிகளைப் போல, திராட்சை செடிகளைப் போல, ஒலிவ கன்றுகளைப் போல, பேரீச்சை மரங்களைப் போல செழித்து வளர கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, நம்முடைய வல்லமையினால் நிரப்பிடுங்க. கர்த்தாவே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் எங்களை தாழ்த்துக்கிறோம். உடைய சமூகத்தில் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உயரணும், நாங்கள் சிறுகணும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு தாவே இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள். அப்பா, இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் இந்த தேசத்திலே. கர்த்தாவே, இவர்களுக்குள்ள இன்னும் உம்முடைய ஆவியை அனலாய் பற்றி எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையின் வல்லமை அவர்களுக்கு பொழிதள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்தல்லுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்த காரியத்தின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாய் கட்டளையிடுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. Kids in English. Bless the Lord. Bless the Lord, oh my soul. The second word. Bless the Lord, O my soul, forget not his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.